அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளை படைத்த இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இறை நம்பிக்கை வலுப்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் செய்திகளாக வருகிறதோ அத்தனை செய்திகளையும் நம்மளுடைய காதுபடி கேட்கும்படி செய்கிறான், அல்லது பார்க்கும்படி செய்கிறான், படிக்கும்படி செய்கிறான். எல்லாம் நம்மளுடைய இறை நம்பிக்கை வலுப்பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில்தான், ஒரு அத்தாட்சிக்காக வேண்டி. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் இந்த வருஷத்தினுடைய உலக கால்பந்து போட்டியை அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா போன்ற நாடுகள் நடத்தி கொண்டு இருக்கின்றன. செனகல்ங்கிறது ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய அணி வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய மாகாணம் நியூ ஜெர்சி. அங்கே கடுமையான புயல் காற்று வீசி கொண்டிருக்கிறது. அங்குள்ள காவல்துறை அதிகாரிகள் செனகல் நாட்டினுடைய அணியினருக்கு அறிவுறுத்துகிறாங்க, தயவு செய்து எங்கேயும் போகாதீங்க, அதிகமான கடும் புயல் காற்று வீசி கொண்டு இருக்கிறது, அதனால் எங்கேயும் போகாதீங்க. ஆனால் இந்த நேரத்தில் தொழுகையினுடைய அறிவிப்பு வந்துவிட்டது. அந்த நாட்டினுடைய அணியினர் அனைவர்களுமே பள்ளி வசத்துக்கு தொழுகை சென்று விட்டார்கள். இந்த செய்தி உண்மையிலே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். பத்திரிகையாளர்கள் அந்த அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் பேவ்தியோவிட்ட கேட்குறாங்க, என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் பதில் சொன்ன அந்த பதில் இருக்கிறது பாருங்க, நம்மளுக்குண்டான கேள்வியும் நம்மளுக்குண்டான நம்மளுடைய ஈமானுடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது. தொழுகை விட என்ன முக்கியம் இருக்கிறது? நீங்கள் காற்றை பற்றி நீங்கள் பயப்படுறீங்க, நாங்கள் அந்த காற்றை படைத்த அந்த இறைவனை நாங்கள் பயப்படுறோம். இதே நிலை இறுதி போட்டியில் இருந்தாலும் கூட நாங்கள் தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்ற ஒரு செய்தி வலைதளங்கள் அதிகமாக பகிரப்படுகிறது. எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பாருங்கள். இந்த இடத்துல ஒரே ஒரு ஹதீஸை நினைவு கூறுறேன். நபித்தோழர் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க. சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லதி தஃபூதஹு ஸலாத்தல் அஸர், யார் அஸர்னுடைய தொழுகையை தவற விடுகிறாரோ அவர் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் தொலைத்ததற்கு சமமானார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸர்னுடைய ஒரே ஒரு தொழுகைக்காண்டி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பள்ளிவாசலினுடைய பக்கத்திலே வீடுகளை வைத்து கொண்டு தொழுகையினுடைய அழைப்பு கேட்கக்கூடிய தூரத்தில் இருந்து கொண்டு வேண்டுமுடைய தொழுகை விடுகிறோம் அல்லவா, நம்ம வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறோம்.